நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மாநகரி மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்கள். இவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் வழக்கறிஞராகவும் செயல்பட்டு வருகிறார். ஐயா வணக்கம். தற்போது தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர், அதாவது கள நிர்வாகிகள், அதாவது கள போராளிகள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார். தற்போது கூட சத்திரக்குடி அருகே பரம்பக்குடி பண்பாட்டு கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் பரம்பை பாலா அவர்கள் தற்போது தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி. இது குறித்து உங்களுடைய பார்வை? வணக்கங்க. பரம்பை பாலா தாக்கப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் என்பது பார்த்திங்கனாக்கா நம்ம மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதி. தமிழகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய பகுதி. இன்னமும் இந்த பகுதியில் பார்த்திங்கனாக்கா சாதிய வன்மத்தோடு சாதிய வன்மவாதிகள் இருப்பது இந்த அரசுக்கு பார்த்திங்கனாக்கா உண்மையிலேயே வெற்றி தலைகுனிய வேண்டிய செய்தி. ஒரு பாதையை மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு நம்ம சமூக அதாவது நம்மன்றதை காட்டிலையும் ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒருத்தவங்க பாதையை மறைக்கிறதே சட்டப்படி குற்றம்ன்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் இருக்கும்போது அது சம்பந்தமாக ஒரு சுமூக பேச்சுவார்த்தைக்கு போன ஒரு சமூக செயற்பாட்டாளரான பரம்பை பாலா அவர்கள் பார்த்திங்கனாக்கா அது காவல்துறை முன்னிலையே பார்த்திங்கனாக்கா அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. வருவாய்த்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதை தாண்டி வரும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுனாக்கும் அரசு பார்த்திங்கனாக்கும் ஏன் இதை வேடிக்கை பார்க்குதுன்றது இன்னமும் எனக்கு புரியலை. அதாவது சாதிய ஆதிக்கம், சாதிய வன்மம் இன்னமும் இந்த பகுதியில் நிலவுது. அது உறுதிப்படுத்துகிற வேலையாக தான் இதை நான் பார்க்குறேங்க. இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இப்போ பார்த்திங்கனாக்கா இப்போ அவர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. வழக்கு பதிவு செஞ்சவங்களை பார்த்திங்கன்னா கைது பண்ணாங்களான்னு தெரியல. அதில் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பார்த்திங்கனாக்கா நான் அதோட முதல் தகவல் வரைக்கும் பார்த்தேன். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்ச உடனே எந்த ஒரு முன் விசாரணையும் இல்லாமல் அவங்கள பார்த்திங்கனாக்கா கைது நடவடிக்கை உட்படுத்தணுன்றது சட்டம். அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் 18A பார்த்திங்கனாக்கா ஒரு புகார் அளித்தீங்கனாக்கா அந்த புகாரின் பேரில் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்களா? 34 பேர் மேலே வழக்குன்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக கைது நடவடிக்கை உள்ளாக்கணும். காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது போன்ற நடவடிக்கைகள் எப்படி அரசு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் இது தடுக்கப்படும்? அதாவது வாக்கு அரசியல் இங்கே பார்த்திங்கனாக்கா இங்கே நம்ம தென் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் தான் இந்த இல்லை, வட மாவட்டங்களை காட்டிலும். அங்கே வட மாவட்டங்களில் இரு சமூகங்களில் தான் பெரிய ஒரு சாதிய முதல் வரும், அதாவது வன்னியர்கள் பறையர்கள். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தேவேந்திரர்களுக்கு எதிராக நாடார், நாயுடு, முக்குளத்தோர் யார் அதாவது அந்த பகுதியில் ஆதிக்கமாக இருக்காங்க. ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கும்போது நேர் எதிராக இந்த தேவேந்திரர்கள் சமூகத்தை மட்டும்தான் அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க. இது அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய மனப்பான்மை இந்த தேவேந்திரர்கள் சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த சூழலில் தான் பார்த்திங்கனாக்கா இப்போ இவங்க தனிச்சு இருக்கிற மாதிரி பார்க்க போகும்போது மாற்று சமூகங்கள் பூராமே அரசியலில் செல்வாக்காவோடையும் பதவிகள்லையும் அவங்க அதிகாரத்துக்கு நெருக்கமாகவும் இருக்கும்போது அதிகாரிகள் மூலமாகவும் அரசியல்வாதிகள் மூலமாகவும் இந்த நடவடிக்கை தடுக்கிறாங்க. இது தொடர்ந்து அதனால தான் இந்த சமூகத்தின் மேலே பார்த்திங்கனாக்கா ஒரு அரச பயங்கரவாதமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல போனோம்னாக்க இப்போ இந்த மானாமதுரை டெலிஷன் வழக்கு பார்த்திங்கனாக்கா இன்னமும் அது பார்த்திங்கனாக்கா அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்கல. குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சால் கூட இந்த மக்கள் பார்த்திங்கனாக்கா போராடிட்டு இருக்காங்க, தவிர ஒரு சட்ட ரீதியான தீர்வுன்னா அங்கே கிடைக்கல. இந்த மக்களை குறை சொல்கிறதா இல்லை அரசை குறை சொல்கிறதா, இந்த மக்களோட ஒற்றுமையின்மையை குறை சொல்கிறதான்னு தெரியல. இங்கே பார்த்திங்கனாக்கா யாரையுமே குறைத்து மதிப்பிட முடியாது. அவங்கவுங்க இங்கே இந்த சமூகத்துக்குள்ளே அரசியல் பண்ணுற ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு விதத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த சமூகத்துக்காக அவங்க களப்பணி ஆடிருக்காங்க. அவங்க அவங்களோட நேரங்களை செலவழிச்சிருக்காங்க. அவங்க பார்த்திங்கனாக்கா போராடி இருக்காங்க. அதெல்லாம் நம்ம அந்த மதிப்பு கொடுக்கணும். ஆனால் நம்ம ஒரு கட்டமைப்போடு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து போகலையோன்ற ஒரு அச்சமும் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக இன்றைக்கி கூட பார்த்திங்கனாக்கா அதாவது கணேசபாண்டியனோட 25வது நினைவு நாள். ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்லேயே பார்த்திங்கனாக்கா களப்பணியாளர் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து பிறந்து எப்படி இமானுவேல் சேகர் வந்தாரோ அதே பாதையில் பார்த்திங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு மதுரை மாவட்டம் வரைக்கும் வந்திருக்காரு. மதுரை மாவட்டத்துக்கு ஒரு கிராமம், அதாவது கீழே உரப்புன்ற கிராமம் வரைக்கும் அங்கே பார்த்திங்கனாக்கா பேசி அந்த மக்களுக்கு எழுச்சி உருவாக்கிய ஒரு மாவீரன் கணேசபாண்டியன் பார்த்திங்கனாக்கா அவர் பார்த்திங்கனாக்கா சாதிய முதல் அடிப்படையில் தான் பார்த்திங்கனாக்கா இந்த சமூகத்துக்காக அதாவது களப்பழியாகிறாரு. அவரை இந்த சமூகம் எந்த அளவுக்கு இதுவரைக்கும் நினச்சி பார்க்குன்றது ரொம்ப வருத்தத்தக்க செயலாக இருக்குது. இங்கே அதுவும் இந்த சிக்கல் பகுதியில் நம்ம மக்கள் பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு சாதிய எண்ணிக்கையில் இருக்காங்க. நம்ம அதாவது வாக்கு அரசியலும் சரி, ஆனால் அவங்க எந்த ஒரு கோரிக்கையும் இது வரைக்கும் அவங்களால வென்றெடுக்க முடியல.
குறிப்பாக சொன்னமாக இந்த சிக்கல் ஒன்றியம் தனி சிக்கல் தலைமையாக வச்சு ஒரு யூனியன் ஆரம்பிக்கணும்னு அவங்க நீண்ட நாளாக எல்லா சமூகமும் போராடி வரும்போது இந்த பகுதியில் வந்து ஒரு தனி யூனியன் வந்துச்சுனாக்க இந்த சமூகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் வந்துடும்ன்ற ஒரே காரணத்துக்காக அனைத்து அரசியல்வாதிகளும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து செயல்பட்டு அது வந்து ஒரு சாதிய பின்னணியாக கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழலில் கணேசபாண்டியன் மாதிரி ஒரு தலைவர்கள் இருந்தாங்களாங்க, அது வந்து இந்நேரம் நடந்திருக்கும். அவங்கெல்லாம் நம்ம அதாவது காப்பாற்றுறமா காக்கிறதா, அதாவது உயிரோடு இருக்கும்போது ஒரு களப்போராளியை நம்ம அரவணைக்க மறந்துடும். அப்படித்தான் பசுபதி பாண்டியன் மாவீரன் பசுபதி பாண்டியன் இறப்பும் அப்படித்தான் நடந்தது. அது பிறருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எளிதாக இருந்திருக்கூடாது. இந்த தலைவர்களை இவங்க வந்து எளிதாக ஒரு ஒரு எளிதான முறையில் ஒரு தலைவர் வந்து இறக்கும்போது அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு உண்டான இழப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. இதை கருத்தில் கொண்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மாவீரன் பசுபதி பாண்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 10 பாடல்கள் எழுதி நாங்கள் அவர் அடுத்த மறு வருடமே வந்து ஒரு பாடல் வெளியிட்டேன் நான். அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25வது ஆண்டு கணேசபாண்டியனோட நிகழ்வு வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து ஏன் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது ஒரு மன வலியாக தான் இருக்குது. இந்நேரம் அவருக்கு அதாவது மற்ற சமூகத்தில் பிறந்தாராக்க அவருக்கு மணிமண்டபம் அவரை எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து அவர் குடும்பத்துக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உயிர் தியாகம் பண்ணலை, சமூகத்துக்காகத்தான் அந்த வந்த பகையினால தான் உயிர் பலியாக இருக்கார். இமானுவேல் சேகர்னு அவருக்காக அவரோட இழப்பு தான் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமூகம் பட்டியல் வகுப்பில் இருக்கக்கூடிய சாதியோட முன்னேற்றமாக இருக்கும்போது நம்ம தொடர்ந்து இந்த களப்பணியாளர்களை நம்ம அதாவது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற, அதாவது காக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து முனைகிறதே இல்லை. அது ரொம்பவும் வருந்தத்தக்கா செய்கிறது. அதனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு வழி இல்லாமல் வேறு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுது. அவங்க பூராமே வழியான குற்றவாளிகளே கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஹேபிச்சுவல் அபர்னஸ் கிடையாது. அவங்க சமூகத்துக்காக போராட வர்றாங்க, அந்த அடக்குமுதலுக்காக வர்றாங்க. அவங்க சிறை சொல்கிறாங்க. அவங்களோட குடும்பத்தோட நிலை என்ன, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கோட நிலை என்ன, அந்த வழக்கை இப்போ யார் பார்க்குறது, அந்த இதில் இல்லாத போது அவங்க தன்னையும் தற்காத்து குடும்பத்தையும் தற்காத்து வழக்கையும் பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் போது தான் அவங்க தவறளிக்க சூழ்நிலைக்கு கூட போக வேண்டிய ஒரு கட்ட பஞ்சாயத்து அப்படி போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அதை அதாவது நம்ம சமூகத்தில் இப்படி யாருமே கிடையாது. பிரசாதியில் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாதியாக வந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க கட்ட பஞ்சாயத்து நாயகனாக மாறினான். ஆனால் நம்ம சமூகத்துக்கு அதுவும் கிடையாது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேர் ரவுடி பல்வேறு பொய் வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதாவது நமக்கு சுட்டு போட்டாலும் திருடன்ற என்ன வராது. ஒரு சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தாலி இருக்குன்றனா அந்த இதெல்லாம் மற்ற சமூகத்து மாதிரி இருக்கவே இருக்காது. பொய்யான ஒரு குற்ற வழக்கு, திருட்டு வழக்கு, இப்படி திருட்டு வழக்கில் சிக்க வேண்டிய சூழலும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமூகம் அதெல்லாம் உணரணும். அதாவது இங்கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சின்னு வந்துருச்சு. இன்றைக்கி வந்து விஜய் முதல்வர் ஆகிட்டார். நம்ம தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியாக இருக்கும். நம்ம வாக்கு எங்கே போகுது, என்ன ஆகுது, இந்த முதல்ல வந்து நம்ம ஒரு கோரிக்கை வச்சு போய் ஒரு பொண்ணை பின்னாடி போனால் அதுக்கும் பிரயோஜனம்லாம் போச்சு. இப்போ இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சரியான முறையில் யாருக்கு வாக்கு செலுத்துறதுன்னு தெரியல. நம்மளோட எந்த ஒரு கோரிக்கையிலும் நமக்கு எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இது வரைக்கும் நமக்கு கிடைக்காம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏமாற்றமான ஒரு சூழலாக தான் இருக்கும். இளைஞர்கள் வந்து கல்வி பெறணும், சமூக நிலையை உணரணும், அந்தந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். தான் சமூகன்றதை மாறி நம்ம சமூகத்தை மாற்றணுன்ற ஒரு நிலைப்பாடை வந்து இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த மாதிரி களப்போராளிகளை வந்து பாதுகாக்க முடியும். அது வருங்காலங்களில் நடைபெறணும். அதுக்குண்டான முயற்சியில் நீங்களிருந்து நான் வரைக்கும் அந்த முயற்சியை முன்னெடுக்கணுன்றது நான் என்னோட வேண்டுகோளுங்க.